அவுட்லியவேல் அகாடமி ஹோப் காலேஜ் பீளமேடு கோயம்புத்தூர் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு வேலை வாய்ப்புகளை பற்றி தான். என்னோடது நீ போக போக எப்படி என்னோட பதிவுகள் மாறுமோ எனக்கு தெரியாது. வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்டு அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே மாறிக்கொண்டு இருக்கிறது, நமக்கே தெரியாது. அதற்கு உதாரணமாக பல பேர் படித்தது ஒன்று, பார்ப்பது ஒன்று. பார்ப்பது ஒன்றுனா வேலை பார்ப்பது தான் சொல்றேன், வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அது என்ன, படிப்பது ஒன்று, பார்ப்பது ஒன்று, வேலை பார்ப்பது ஒன்று. உண்மைதான். உங்களுடைய ஒவ்வொருவருடைய மனதிற்கு பிடித்த படிப்பை, உகந்த படிப்பை தேர்ந்தெடுத்து படித்திருந்தால் அந்த வேலை படிப்பு சம்பந்தப்பட்ட வேலையாக இருந்திருக்கும். நம்ம தான் நம்மளை கவனிக்கவே மாட்டோமே. நான் என்னையும் சேர்த்தாங்க சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. அடுத்தவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அது நமக்கு பிடிச்சி போய் அதை நம்ம பண்ணுவோம். நம்மளோட இயல்பு என்ன, நம்மளோட இயல்பான குணநலன்கள் என்ன, நம்மக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யாரும் யோசிக்கிறதோ அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறக்கோ நேரம் இல்லாத சூழ்நிலையை அவர்களே உருவாக்கி விட்டார்கள். யாரையாவது உருவாக்க வச்சுட்டாங்க, இல்லை உருவாக்கிட்டாங்க. அதனால அடுத்தவர்களை பார்த்து நம்ம இந்த ஒரு டிகிரி படிப்பை படிப்போம். அவன் படிச்சுட்டான், அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு, நம்மளும் படிப்போம். அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிரும், அவனை பார்த்து நம்ம அதே படிப்பு எடுத்து படித்ததுனால நமக்கு வேலை கிடைக்காது. நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரின்னு எப்படி எல்லா வகையிலும் தான். குணமும் வேறு, திறமையும் வேறு. திறமை இல்லாத மனிதர்கள் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பாரதியார் எனக்கு ரொம்ப பிடிச்சவர். நான் நேரடியாக போய் ஒரு பிறந்த வீட்டை நான் விசிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை. இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்ததுனால கொஞ்சம் பேர்த்துக்கு ரீச் ஆகணும், வேலை வாய்ப்பை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக அது ஆரம்பிக்கப்பட்டது. இல்லைன்னா நான் அந்த முன்னாடியே அந்த ஆசை இருந்திருந்ததுன்னா போகும்போதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். அங்கே போய் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். பார்க்குறவங்க பாரதியார்னு பேசிட்டு மட்டும் இருக்காமல் அவர் வாழ்ந்த இடத்த கொஞ்சம் போய் பாருங்கள், அடிக்கடி போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, பழனின்னு ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிறவங்க அந்த பழனி கோயிலுக்கு போக மாட்டாங்க, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பாரதியார் பிறந்த ஊர்க்காரங்களே அந்த பாரதியார் குழந்தையாக பிறந்த இந்த வீட்டை போய் யாரும் பார்க்குறதில்ல. நான் போகிறேன், அங்கே ஆளே இல்லை. நான் இது இருக்கும், நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் போவேன். எனக்கு மறுபடியும் போய் வஉசி பிறந்த வீட்டை பார்க்கணுன்னு ஆசை. அந்த போய் பார்த்துட்டு வந்துட்டேன், மணிமண்டபத்தை பார்த்துட்டு வந்துட்டேன், அவர் பிறந்த வீட்டை போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அது இப்போ நூலகமாக வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு ஆசை, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, இவ்வளோ என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை. எனக்கு மிக கவலையில் இருக்கும்போது அவர்களை பற்றி நினைத்து பார்ப்பேன். எல்லாம் சாதாரண வாழ்க்கை அல்ல. அவங்களே இப்போ நம்ம படிக்கிறதே இல்லை, மறந்துட்டோம். அதை ஒரு சங்கம் மாதிரி, ட்ரஸ்ட் மாதிரி வச்சு 4 பேர்த்து கொண்டு போனால் தான் தெரியுது. மற்றபடியே தெரிய மாட்டேங்குது, தெரிஞ்சுக்கவும் விருப்பப்பட மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டில் அத்தனை பேர் நமக்காக வாழ்ந்தவர்கள். இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம்னா அதுக்கு அவங்கெல்லாம் காரணம் தான். ஏதோ ஒரு வகையில் சின்ன காரணமாக இருப்பாங்க. நமக்கு தான் உதவி செஞ்சவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறது தானே பழக்கம். அதனால் இப்படி ஆகிப்போச்சு. அதனால் நான் சொன்னேன் இல்லையா, நான் இப்போ பதிவு போட்டுட்ருக்கேன், வேலை வாய்ப்பு நீ போக போக எப்படி ஆகும்னே தெரியாதுன்னு சொன்னேன். இப்போவே எப்படியாவது தெரியாமல் போச்சு. இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கு டாபிக். ஆனால் நல்லாயிருக்கும். பாரதியார் பிறந்த எட்டயபுரம் பக்கத்தில் ஊரில் போய் அவர் வீட்டை கொஞ்சம் பாருங்கள், அடிக்கடி போய் பாருங்கள். அந்த உணர்வு வரும். நான் போகும்போது ஒரு ஆசையில் போய் பார்த்தேன். அந்த அடிக்கடி போக போக உணர்வு வரும். எனக்கே அன்றைக்கி உணர்வு வரல அப்படின்னு கிடையாது, நல்லா வந்துச்சு. குழந்தைய இந்த இடத்துல இருந்தாருன்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று போட்டு சுற்றியும் கம்பி இது மாதிரி போட்டு கட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் அடிக்கடி போகும்போது நீங்கள் அதை வீடியோவாக போடும்போது, நான் போடலை, நீங்கள் போடுங்க, பார்க்குறவங்க போடுங்க, இந்த ஊர்க்காரங்க போய் பாருங்கள், போடுங்க, இதுதான் பாரதியார் வாழ்ந்த வீடுன்னு போடுங்க. எத்தனையோ வீடியோ வருது, பாரதியார் வாழ்ந்த வீடு இதுதான், வஉசி பிறந்த வீடு இதுதாங்கிற வீடியோவை தேடி பிடிக்க வேண்டியது இருக்குது. தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. தேடினாலும் நம்ம மாதிரி மக்கள் போட மாட்டேங்கிறாங்க. தான் பாருங்கள், தமிழை வளர்த்தவர்கள், தமிழை வளர்த்தவர்களையும் உண்மையாக வளர்த்தவர்களையும் தமிழையும் மேலே கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. சரி,
இன்னைக்கு உள்ள வேலைவாய்ப்பு. இப்படியே பாருங்க. அது போல இடையில வேலைவாய்ப்புன்னு சொல்லிடுறேன். ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வேலைவாய்ப்புன்னு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இராணுவ தளவாட நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. மொத்தம் 3883 பேர் கேட்குறாங்க. பார்த்துங்க, 3883 பேர். ஐடிஐங்க, 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணுவாங்க இல்லையா? ஒரு காலத்தில் 10th இருந்தது, இப்போ அதை 8ஆக பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பிட்ட சில பிரிவுகள். ஏன்னா நம்மலாம் வேலைக்கே போகக்கூடாது, உட்காந்துட்டே சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே நினச்சா, அப்போ வேலை செய்கிற வேலையெல்லாம் யார் செய்வா? அப்புறம் வேற ஒருத்தங்க இங்கே வந்து தான் தீருவாங்க. அப்போ நமக்கெல்லாம் வேலை இல்லாமல் போகும். நான் பேசும்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? முதல்ல வேறு வேறு கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா, என்னதான் இன்ஜினியரிங் இருந்தாலும் ஃபீல்டு ஒர்க்கும் கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த நாலேஜ் வரும் அப்படின்னு. நம்ம ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறதே இல்லையே. அதனால் இது ஃபீல்டு ஒர்க் சம்மந்தப்பட்டது. ஐடிஐக்கு ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் விண்ணப்பம் பண்ணணும். ரூ. 200. யந்த்ரா இந்தியா .co.in இதுதான் ஆன்லைனோட அட்ரஸ். இதில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும், எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். இதில் போய் பார்த்துக்குங்க. மேலும் மேலும் வீடியோக்களில் நான் இது வரைக்கும் படித்ததை கற்றுக்கிட்டதை நான் சொல்கிறேன். முடிந்தவர்கள் அந்த ஊருக்காரங்க, தூத்துக்குடி எட்டயபுரத்துக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க, வஉசி அவர்லாம் நினைக்க கண்ணில் தண்ணி வரும். அவர் நிறைய புத்தகம் எழுதியிருக்கார். எங்கேருந்து எழுதியிருக்காரு? ஜெயிலிருந்து எழுதியிருக்கார். அதெல்லாம் நம்ம 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 ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம மனம் ரொம்ப வருத்தமாக இருக்கும் இல்லையா? அப்போல்லாம் நமக்கு புத்தகம் படிக்கவே முடியாது. அந்த டைம்லேயும் ஒருத்தர் வேற ஒருத்தரோட புத்தகத்தை படித்து இன்னொருத்தங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி இதை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதியிருக்காருன்னா, அவரோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு கொஞ்சம் உணர்ந்து பாருங்கள். கடைசி வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள். ஓகே, போதும். நன்றி. நான் வேலைவாய்ப்பை பற்றி நிறைய போடலாம்னு நினச்சேன். பட் என்னைய பாரதியாரும் வஉசி அவர்களையும் பேசும்போது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் வந்துருச்சு. அதனால் நான் அடுத்த பதிவுக்கு போகிறேன். நன்றி, வணக்கம்.